ஸோ ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஹாலிவுட் ஃபேனு. ஸோ தமிழ் படத்துக்கு எதுக்குமே தேட்டருக்கு போக மாட்டேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் படம் எல்லாமே மொக்க தான். நம்ம 120 கொடுத்து போகிறோன்னா திருப்தியே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் நானும் வெறுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹாலிவுட் படம் மட்டும் வந்தால் போகலான்னு தான் நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த படம் தான் ஈவில் டெத். ஸோ இந்த ஈவில் டெத் படனுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தாங்க நான் போனேன் சத்தியமாக. ஏன்னா எல்லாமே எல்லாருமே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 3 பார்ட் தரமாக இருக்கும், குறையே சொல்ல முடியாது. இப்போ அதை நம்ம போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தாலுமே அந்த பயங்கரமான ஹாரர் ஸ்கேரி சீனில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது பயங்கரமாக ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை இறங்கி செஞ்சுருப்பார் சாமி ராயம். ஸோ அந்த 3 பார்ட் எத்தனை டைம் பார்த்தாலும் ஹாலிவுட் ஃபேனே இல்லை, ஒரு நல்ல ஹாரர் ஒரு டீமன்ஸ் படம், சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தான் நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் 3மே தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குது. அப்புறம் 4வது பார்ட் மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதுலேயும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ அதில் அந்த டீமன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்ச் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. அதுவும் பார்க்கலாம் ரிப்பீட்டடாகவே. ஏன்னா நல்ல ஒரு பயங்கரமான பேய் வர சீன் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 5th பார்ட்டு அது கண்டினியூஸாக 4th பார்ட்லேயும் ஒரு லேடி தான் தப்பிப்பா கிளைமேக்ஸில், 5th பார்ட்லேயும் ஒரு லேடி தான் தப்பிப்பா. 5th பார்ட்டும் அது தொடர்ந்து வந்துச்சு. ஆனால் அது தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 5th பார்ட்டு தமிழ் டப்பிங்கில் கிடையாது. 5th பார்ட்டு ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். மறுபடியும் அந்த புக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே புதஞ்சிருக்கும். அந்த புக்கை அந்த விளையாட்டு பசங்க எடுத்து அதை படிக்கும்போது அவங்க அம்மா உடம்புக்குள்ளே அந்த பேய் பூந்து அந்த மொத்தமாகவே அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா 2 பசங்க அப்புறம் அந்த அம்மாங்கிறவங்க அவங்களோட சிஸ்டர். ஸோ அவங்க அம்மா உடம்புக்குள்ளே பூந்து 2 பசங்களையும் கொன்றுது. அப்புறம் ஒரே ஒரு பொண்ணும் அவங்க அம்மா ஹீரோயினோட அக்கா செத்துருவா. ஸோ ஹீரோயினோட அக்காவோட குழந்தைங்க மட்டும் தப்பிப்பாங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஸோ 4th பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது 5th பார்ட் ரொம்ப 4th பார்ட்டு கூட ஒரு 80% நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். 5th பார்ட் வந்தது ஒரு 50% தான். அதிகபட்சம் ஒரு டைம் தான் பார்க்க முடியும். ஆனால் பயங்கர எப்படி சொல்கிறது, லைட்டாக அங்கங்கே பயங்கரமான ஒரு ஹாரர் சீன் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அதோட எக்ஸ்பெக்டேஷனில் அப்படியே ட்ரெய்லர் வந்ததில் நானே பயங்கர பில்டப் ஆகிட்டேன். என்னடா படம் இப்படி இருக்கா, ஐயோ ஆஹா ஓஹோன்னு சொல்லி இருக்கிறவன் ஃப்ரெண்டெல்லாம் உசுப்பேற்றி விட்டு மச்சான் போனா இந்த படத்துக்கு தான் போனண்டா, படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவனை மண்டையை கிளவி அவனை வர வச்சு உள்ளே போய் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், உள்ளே போய் ஆசையாக படத்துக்கு போனாங்க. இருக்கிறவனையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு செம்ம ஹாரர் படம்டா, அவ்வளோதான் அல்லு கருன்ற அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்டோ என்ன கதைங்க கேனத்தனமாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நானும் அந்த ஈவில் டெத்து அதெல்லாம் ட்ரெயிலெல்லாம் பார்த்து தமிழ் டப்பிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து உள்ளே போனேன். நான் டேரக்டரை நம்பி போனது பெரிய தப்பு. ஏன்னா டேரக்டரோட ஃபஸ்ட்டு படமே ஆவரேஜ் தான். இந்த படம் மேக்கப்பு பயங்கரமான கேவலத்தின் கேவலம், உச்சக்கட்ட கேவலங்க. தமிழ் படத்துக்கு நிகராக பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு சத்தியமாக சொல்கிறேன். இப்படி ஒரு மேக்கப் நான் பார்த்ததே இல்லை ஹாலிவுட்டில் போய். எவ்வளோ பெரிய சீரியஸ் ஈவில் டெத்துங்கிறது இப்படி சொதப்பி நாரடிச்சு வச்சுருக்கிறான். IMDb ரேட்டிங் 6.7லாம் கொடுக்கூடாது, 4.3 தான் கொடுத்துருக்கணும் இந்த லட்சணமயிறு படத்துக்கு. படமாங்க இது, கதையாக இது நாரத்தனமாக இருக்குது. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் பச்சையாக தெரியுது. கிராஃபிக்ஸை விடுங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அட்லீஸ்ட் அதுலேயாச்சும் கொஞ்சம் ஹாரர் சீன் பயமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். மேக்கப் அப்படியே ஓப்பனாக தெரியுது. என்னங்க கதை, சத்தியமாக எனக்கு எரிச்சலே ஆகிடுச்சு. ஒரு ஹாலிவுட் ஃபேனாக சொல்கிறேன், ஈவில் டெத் ஃபேனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 பாட்டை கூட ரிப்பீட்டடாக கூட இன்னொரு டைம் பார்த்துடலாம். ஆனால் இந்த பாட்டை ஒரு டைமே பார்க்க முடியல. அவ்வளோ கேவலத்தின் கேவலம், உச்சக்கட்ட கேவலம். இப்படி ஒரு 2026 ஒரு மோசமான ஹாலிவுட் படத்தை நான் பார்த்ததே இல்லை. இதை போய் தமிழ் டப்பிங் பண்ணி டைம் வேஸ்ட்டு தான். நல்ல நல்ல படங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை தமிழ் டப்பிங் பண்ணியிருக்கலாம் கருமாந்திரம். ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட ஸ்டார்டிங்லேருந்தே சேராமல் இருக்குது. 2 பேரும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஸோ அதனால் ஹீரோயின் சண்டை கட்டிட்டு ஹீரோ ஒரு டைம் காரில் போயிட்டுருக்கிறான். ஈவில் டெத் பேய் அவனை போட்டு தள்ளிடுது.
போட்டு தள்ளினதுக்கப்புறம் அவனுக்குள்ளே போந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஈவில் டெத் போய் உள்ளே வந்தோடனே ஸோ அந்த பெண்ணு வந்து நம்ம ஹீரோயினை அந்த குடும்பத்துக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நார்மலாக இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த குடும்பத்துக்குள்ளே ஈவில் டெத் பேய் வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் ஹீரோயினை கழுவி தான் ஊற்றுறாங்க. ஸோ அந்த புக்கை வந்து படிச்சிட்டாங்களாமா. ஈவில் டெத் பேய் வந்து பேய் இல்லை, கிரிஞ்சு ஜோக்கர்ஸ் வந்து கொல்றாங்க. எல்லாம் அந்த குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் பேய் வந்துடுது. யாருமே உயிரோட தப்பில் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுது. அங்கே நடுக்காட்டில் போய் ஹீரோயின் மாட்டிக்கிறா. ஸோ ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயின் எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க. கிளைமேக்ஸில் கிராஃபிக்ஸ் எல்லாம் படு கேவலம். கடைசியில் அந்த கிழவி மட்டும் தப்பிச்சிருது. அந்த கிழவி வந்து அடுத்த பாட்டுக்கு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அடுத்த பாட்டு வேறு வருது. இந்த பாட்டே பார்க்க முடியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுவும் சரி சக்தி சினிமாஸில் போய் பார்த்து ஐயோ பாதியில் எந்திரிச்சு வந்துடலான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சவுண்டாவது வைக்கிறாங்கன்னா அதுவும் கஞ்சத்தனம். 160 ரூபா வேஸ்ட்டு. அதை கொடுத்துட்டோமேன்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இருந்த படத்தோட பாதியிலே எந்திரிச்சு போயிடலான்னு இருந்தேன். அவ்வளவு மொக்க படம், 1ஆம் நம்பர் மொக்க படம். தயவு செஞ்சு காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாத நண்பா. இதுக்கு ஒரு நல்ல படம் இதய முரளிக்கே போயிருக்கலாம். 160 ரூபா கொடுக்குறியா, ஒருத்துள்ள படத்துக்கு அப்போ ஈவில் டெத் சத்தியமாக சொல்கிறேன், காட்டு மொக்க, மரண மொக்க. ஹாலிவுட் ஃபேன் எல்லாருமே அலர்ட் ஆகிக்கும். இந்த படத்துக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாத. 1ஆம் நம்பர் மொக்க படம் 2026. நீ ஃபஸ்ட்டு 5 பாட்டை பார்த்துட்டு இது நீ எக்ஸ்பெக்டேஷனோடு வருவே. அந்த கொன்று வச்சுருக்கானுங்க படத்தை. அவ்வளவு மொக்க படம், கதையும் இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு. அடுத்த பாட்டுக்கும் போகாத, இப்போவே சொல்லிடுறேன். இதை நீ நெட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. பணத்தை வேஸ்ட் பண்ணாத. 1ஆம் நம்பர் மொக்க படம். இப்படி ஒரு மொக்க படத்தை நீ வாழ்நாளில் பார்த்துருக்கவே மாட்டேன். அதாவது சூப்பர் நேச்சுரல் ஹாரருக்குங்கிற ஒரு பேரை இந்த படம் கெடுத்து வச்சுருக்கும். அந்த டீமன்ஸு அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பச்சையாக தெரியுது மேக்கப் போட்டு வர்றது. இதில் போய் கிராஃபிக்ஸை பண்ணி வச்சுருக்கானுங்க ஈவில் டெத்தில் பைத்தியக்காரனுங்க. ஐயோ இவ்வளோ பெரிய இதில் அந்த கிளவி தப்பிச்சு அடுத்த பாட்டுக்கு வேறு லீடு கொடுக்குறாங்களாம்பா. இந்த பாட்டே லட்சணமாக இருக்குது. ஆனால் எப்படியோ வசூல் பண்ணிட்டானுங்க பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு. அந்த தைரியத்தில் தான் ஆடுறானுங்க அடுத்த பாட்டுக்கு. தயவு செஞ்சு அடுத்த பாட்டு தமிழ் டப்பிங்கில் மட்டும் விட்றாதரா சாமி. சரி பாய் நண்பா. அடுத்த ஒரு நல்ல படத்தில் உங்களை பார்க்குறேன்.